ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கரெக்டான அளவில் மிருதுவான சாஃப்ட் இட்லி வர்றதுக்கு என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற டிப்பு தான் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ரேஷனில் கொடுக்குற அரிசியிலே ரொம்ப ரொம்ப சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. 8 டம்ளர் அளவுக்கு ரேஷன் அரிசி தான் எடுக்கிறேன். புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா, அது நீட்டரிசியாக இருந்தாலும் சரி, குண்டரிசியாக இருந்தாலும் சரி, அதில் தலை தட்டாமல் அது நல்லா குமிச்சு எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி 8 டம்ளர் நான் அளந்து போட்டுக்கிறேன். இது வந்து எனக்கு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் வரும். இதுவே நீங்கள் ஆள் கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா 4 டம்ளர் வந்து புழுங்கல் அரிசியும் 1/2 டம்ளர் வந்து பச்சரிசியும் போட்டுக்கோங்க. நான் கரெக்டாக 8 எண்ணி எடுத்து போட்டுட்ருக்கேன். நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதே மெத்தட் தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் நிறையா வீடியோ போடுறேன். சேனலில் எந்த வியூவும் போகவும் மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்கிறாங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் 8 டம்ளர் புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன். 1 டம்ளர் அளவு பச்சரிசி போட்டிருக்கேன். இதுக்கு உளுந்து எப்படின்னா 3/4 டம்ளர்னு 2 டைம் போடுறேன். எதுக்கு போடுறேன் அப்படின்னா, 4 டம்ளர் போட்டு ஊற வைக்கிறீங்க அப்படின்னா 3/4 டம்ளர் உளுந்து போதும். அதே மாதிரி 1 டம்ளர் பச்சரிசியை வந்து 1/2 டம்ளராக ஆக்கிக்கணும். நான் போடுற ரேஷியோவில் பாதியாக போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 4 டம்ளர் புழுங்கல் அரிசி அப்படின்னா 1/2 டம்ளர் வந்து பச்சரிசி, 3/4 டம்ளர் வந்து உருட்டு உளுந்து, வெள்ளை உளுந்து தான் நான் போடுறேன். 2 ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டுட்டு இந்த 2 மாவையும் நல்லா தனித்தனியாக ஒரு 6லேருந்து 7 தடவை கழுவி நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா தெரியணும். எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? உளுந்து இருக்கு இல்லையா, உளுந்தை வந்து ஒரு 2 டைம் மட்டும் கழுவுனாலே போதும். இல்லைனா அந்த பிசுபிசுப்பு தன்மைன்றது போயிடும். அதனால் நான் தனித்தனியாக எவ்வளோ நீட்டாக கழுவி வச்சுருக்கேன்னு பாருங்கள். கழுவி ஒரு 5 மணி நேரம், குறைஞ்சது 5 மணி நேரம், அதிகபட்சம் 7 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதுவும் ஐஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, உளுந்தை மட்டும் ஐஸ் வாட்டரில் ஒரு 1 மணி நேரம் வெளியில் வச்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் தூக்கி உள்ளே வைங்க. அந்த ஐஸ் வாட்டர் வச்சே நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும் உளுந்து. இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் 2 தான் பிரித்து வச்சுருக்கேன். 2 பாத்திரத்தில் தனித்தனியாக மாவை நல்லா அடித்து கலந்துட்டு பாதி மட்டும் அளவாக எடுத்து உப்பு போட்டு கலந்து வச்சுக்குவேன். மீதியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். 2லேருந்து 3 நாளைக்கு மேலேயே வச்சு யூஸ் பண்ணலாம். சின்ன ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா 4 டம்ளர் அரிசி போதும். நான் தனித்தனியாக பிரிச்சுட்டேன். இந்த சில்வர் சம்படத்தில் இருக்கிறத நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இருக்கிறத நான் காலையில் ஊற்றிக்குவேன். இப்போ நான் மத்தியானம் ஊற வச்ச அரிசி இது. இதை ஈவினிங் அரைச்சி எடுத்துட்டேன். இதை வந்து மறுநாள் காலையில் புளிக்க வச்சு நல்லா இட்லி பாத்திரம் வந்து கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் இட்லி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மெத்துன்னு இருக்கும். பிச்சா அப்படியே பூ மாதிரி இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளி டைம்லலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கடை அரிசி போட்டாலும் வரும், ரேஷன் அரிசி போட்டாலும் சூப்பராக வரும் இட்லி. மறக்காமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்த